ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தலின் இரண்டாம் கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பதை பதிவு செய்துள்ளது நியூஸ் 18 தமிழ்நாடு. மக்கள் கூறுவது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் கடந்த 2019ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு மட்டும் 3 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுகிறது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம். முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 18ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதில் 61 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக 26 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு வரும் 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் என இரு தேசிய கட்சிகளும் பிரதான கட்சிகளாக கருதப்படுகின்றன. காங்கிரசுடன் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்துள்ளது. இக்கட்சிகளும் மக்கள் ஜனநாயகர் கட்சி, அவாமி இதிகாத், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. நம் ஊர்களில் தேர்தல் நேரத்தில் இருப்பதைப் போல போஸ்டர்கள், தோரணங்கள் என தேர்தலுக்கு உண்டான எந்த அறிகுறியும் இல்லாமல் சர்வசாதாரணமாக காட்சியளிக்கிறது காஷ்மீர். ஆனால் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பில் இராணுவத்தினர் 24 மணி நேரமும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் களத்தில் உள்ள நிலவரத்தை பதிவு செய்தது நியூஸ் 18 தமிழ்நாடு. இங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு தான் முக்கிய சவாலாக இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி காஷ்மீரில் கிடைக்கவில்லை என்பது இந்த பகுதி மக்களின் முக்கிய கருத்தாக இருக்கிறது. यहाँ पे अनएम्प्लॉयमेंट है, उसका रेट बहुत हाई है. In Kashmir unemployment rate is very much high. I have seen in Lal Chowk people who have completed MCA, BCA, graduate, they are running auto rickshaw. I will show you personally. And one more thing, इकोनॉमिकल क्राइसिस, गुर्बत बहुत बढ़ गई है कश्मीर में. हमारी नौकरियां यहाँ नहीं है. आप देखिए नौकरियों की जो अनएम्प्लॉयमेंट जो रेशियो है कितना बढ़ गया है. ठीक है, जॉब इज मेन इशू. इलेक्शन यहाँ के जम्मू कश्मीर के लोग इलेक्शन चाहते थे. यहाँ पे इलेक्शन होना चाहिए, इलेक्टेड गवर्नमेंट बनना चाहिए, क्योंकि मतलब हम बहुत यहाँ पे मुश्किलात में हैं. हमारा जो स्टेटहुड यहाँ से छीना गया वो स्टेटहुड हम वापस मांग रहे हैं. ठीक है. பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் கூறும் சிறிய கருத்துக்களும் அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் பலரும் முன்வந்து பேச தயங்குகின்றனர். தேர்தல் ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல வந்து செல்கின்றனர். சுற்றுலா வந்து செல்லும் மக்களுடன் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மிகவும் அன்பாக பழகுவதாக தமிழ்நாட்டில் இருந்து சுற்றுலா சென்றவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நாங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கோம் 4 பேர். நாங்கள் பரவாயில்ல, நல்லா சூப்பராக இருக்கு. நாங்கள் காஷ்மீர் வருவோம் நினைச்சும் கூட பார்க்கல. இப்பெல்லாம் தமிழ்நாடு ஆனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இங்க இருக்க மக்கள் எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா சூப்பராக பழகுறாங்க. இந்த அளவுக்கு பழக நினைச்சு பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ரூம் எல்லாம் பிடிச்சாலும் நல்லா சூப்பராக இருக்கு. சுஸ்தருக்கு இடம் நிறையான இடம் இருக்கு, பார்க்கறதுக்கு எல்லாமே ஜாலியா இருக்கு. நாட்டின் பிற பகுதிகளைப் போல வளர்ச்சி தேவை என்று கோரிக்கையை முன்வைக்கும் காஷ்மீர் மக்களுக்கு அரசியல் கட்சியினர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேறுமா என்பது தேர்தல் முடிந்த பிறகே தெரிய வரும். ரொம்ப சென்சேஷனலான ஏரியாவில் மக்களோட இன்ட்ராக்ஷன் பண்றதே ஒரு பெரிய சிரமமான விஷயமா இருந்தாலும் கூட இந்த தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றமா உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த தேர்தலை அணுகிட்டு இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.